மை டியர் லீடர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங், குட் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ ஆஸ் யூஷுவல் கிரிப்டோ அப்டேட்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன டாபிக்னா, பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் 1.25 கோடியை வந்து டச் பண்ணிடுச்சு. பட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட்டு, மேக்ஸிமம் எனக்கு ஒரு டவுட்ஸ் எல்லாமே என்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, அதை வச்சு தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். சார், பிட்காயின்ஸ் மட்டும் வந்து ஏறிட்டே இருக்கு, மற்ற கிரிப்டோ கரன்சி ஏற மாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சியோட ட்ரேடிங் பேட்டர்னை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ் வராது. ஸோ கிளிஸ்டர் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ எப்படி பேட்டர்ன் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த $30,000 ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக இந்த ஆல்வின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 4 years ஒன்ஸ் வந்து மைன் ஆகும். ஓகே, 2021 மார்க்கெட் வந்து டிப்பாச்சு, அப்படியே வந்து சைட்வேஸில் வந்து போயிட்டு இருந்துச்சு. $30,000 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆல்வின் ஸ்டார்ட் ஆச்சு 2024-5 ஸ்டார்டிங்கில் ஆல்வின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நியர்பை 2 இயர்ஸாகவே வந்து மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே பயந்தாங்க, எல்லாமே வந்து வெளியில் போனாங்க கிரிப்டோவில் இருந்து. ஓகே, பேனிக் ஆனாங்க, கிரிப்டோவே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அனஸ்ட் டெக்னாலஜி. இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் ஓகே கிரிப்டோ கரன்சி இருக்கும். ரெண்டாவது வந்து இட்ஸ் டெக்னாலஜி. இப்போ கீபேட் மொபைலில் எந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து அடுத்த டெக்னாலஜிக்கு நம்ம அப்கிரேட் ஆகிடும். இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, எத்தனை கோடி மக்களுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அடுத்த டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் இட்ஸ் நெக்ஸ்ட் டெக்னாலஜி, நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். நோ ஒன் கேன் ஸ்டாப், யாராலையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ கிரிப்டோக்கு ஃபியூச்சரில் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ கிரிப்டோ அவ்வளோதான் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதை தான் வந்து இப்போ 1.25 கோடியை ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளாம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கோம். 2-3% தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10ல் 7 பேருக்கு பண்ண போகிறாங்க. இப்போ 100 கோடி மக்களில் 2 கோடி 3 கோடி மக்கள் தான் வந்து பண்ணுறாங்க. 60 கோடி 70 கோடி மக்கள் ட்ரேட் பண்ணுறப்ப நம்மளாம் ஃப்ரண்ட்டில் இருக்கோம். எங்கேயோ வந்து மல்டிமில்லியனர் ஆயிரும். அதுக்கு தான் திரும்பி எஜுகேட் பண்ணுறேன். கிரிப்டோ வந்து தங்கத்தோட வைரூரியத்தோட 1000 மடங்கு விலை மதிக்க முடியாது, கோல்டோட லேண்டோட. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நாலேஜ் கேதர் பண்ணி இதில் எப்படி லேர்ன் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பர்ட்ஸில் இருந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வந்து 600 ரூபாய்க்கு இடம் வாங்கி 6000 ரூபாய்க்கு விற்கிறது தான் புத்திசாலித்தனம். 6000 ரூபாய்க்கு வாங்குறதுல பிரோஜனம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பிட்காயின் தான் வந்து 1.25 கோடி போயிடுச்சு, இப்போ எப்படி என்றாது அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கும், ரெண்டாவது வந்து பிட்காயின் மட்டும் ஏறிட்டு இருக்கே என்ன சார் விஷயம் அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கும், ரெண்டுக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு தான் அந்த வீடியோவே. ஸோ லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இப்போ ஆல்வின் போன தடவை $30,000 1.25 கோடி வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. பட் மற்ற காயின்லாம் வந்து ஏறலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எப்படி பேட்டர்ன் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1.25 கோடி போகுது இல்லையா பிட்காயின், அதுக்கப்புறம் வேவ்ஸு ப்ளஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, H1 கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ட்ரேட் பண்ணுறவங்க, பெரிய பெரிய கார்பரேட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1.25 கோடி போயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு, இங்கேமேட்டு வந்து நம்ம அடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம். ஸோ வந்து 1.25 கோடி ரீச் ஆனோன்னே அடுத்தது வந்து எத்தேரியமுக்கு அந்த பேட்டர்ன் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரே வாரத்தில் $2,600 இந்த எத்தேரியம் வந்து $3,600 போயிடுச்சு. ஓகே, பிட்காயினுக்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் அப்படியே மூவ் ஆகி எத்தேரியமுக்கு வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா, லார்ஜ் கேப் அப்படிமா, லார்ஜ் கேப் கிரிப்டோ கரன்சி மீன்ஸ் அபோவ் $1,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி, பிஎன்பி, ஏடிஓ, சொலேனியம், எஸ்ஓஎல்வி, இந்த மாதிரி வந்து நிறையா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் $1,000 ஒரு கிரிப்டோ கரன்சி. எப்படி வந்து $1,30,000 பிடிசி போயிட்டு இருக்கோ, அந்த மாதிரி வந்து லார்ஜ் கேப் காயின்ஸ், அதாவது $1,000 ஒரு காயின் வந்து போயிட்டு இருக்கிறது, அதுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு மிட் கேப்க்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் மைக்ரோ கேப். ஓகே, ஸோ மிட் கேப் அப்படிங்கிறது $200 $300 இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது. மைக்ரோ கேப் அப்படிங்கிறது $10 $20 வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்போ வந்து என்ன, இது வந்து சீசன் மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த பொங்கலுக்கு கரும்பு வைக்கிறாங்க, நல்லா சீசனல் பிஸ்னஸ் மாதிரி. ஸோ வந்து பேட்டர்ன் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் வந்து ஓகேடா, இதுக்கு மேலே பிட்காயின் வந்து நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகும். ஆனால் 365 நாளும் 24/7 in 365 டேஸும் ரன் ஆகும். எந்த பேட்டர்னில் மூவ் ஆகும், ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, பிட்காயின் முடிஞ்சோடனே எத்தேரியம் வருவாங்க. ஓகே, பிட்காயின் முடிஞ்சோடனே எத்தேரியமில் வந்து $2,600 $3,600 போச்சு வித்தின் 1 வீக்கில். அந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் லார்ஜ் கேப், அதாவது அபோவ் $1,000, அந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் பிஎன்பி, லார்ஜ் கேப் தான் இந்த பிஎன்பி, ஏடிஓ, சொலானியம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கிரிப்டோ கரன்சி, எஸ்ஓஎல்இ இதெல்லாம்.
அதுக்கப்புறம் மிட் கேப்னா வந்து $100 $200 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ கேப். இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இப்போ என்ன பேட்டர்னில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, பிட்காயின் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எத்ரீம் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. லார்ஜ் கேப்பும் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ஆல்ட் காயின் சீசன் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ என்னடா பிட்காயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, மற்ற கிரிப்டோ கரன்சி இங்கிற இப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ வந்து வேறு லெவலில் ரீச் ஆயிரும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து கரெக்டான டைமு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மீன் கிரிப்டோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஒரு 5x அதாவது ஆல்வின் முடிய போகுது. இங்கேமேட்டு வந்து ஜாக்பாட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2028 தான் நெக்ஸ்ட் ஆல்வின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ கரெக்டான டைம். இப்போ என்டர் ஆகிறோம் அப்படின்னா ஒரு இந்த இயர் எண்டுக்குள்ளே ஆல்வின் முடிகிறதுக்குள்ளே, இந்த புல் மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே 5x to 10x, அதாவது 5 மடங்குல எக்ஸ் என்ன மடங்கு, 5 மடங்குலேருந்து 10 மடங்கு. 1 லட்சம் பண்ணால் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ப்ரெடிக்ட் வந்து பண்ணுறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆல்ட் காயினில் சீசன் தான். அதாவது ஆல்ட் காயின் பேட்டர்ன் என்னென்னா, பிட்காயின் 1% ஏறிச்சுன்னா ஆல்ட் காயின் வந்து 30-40% ஏறும். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமே. ஓகே. பட் எந்த கிரிப்டோ கரன்சி ஏறும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ வந்து அதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ட்ரேட் வித் ஜீரோ நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அவங்களே வந்து ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் மட்டும் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், 60-40. ஓகே. ஸோ இந்த ஆல்ட் இப்போ வந்து கரெக்டான நம்ம வந்து இந்த ஆல்வினை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 2028 தான் அடுத்த ஆல்வின். ஸோ மக்களே, ஸோ நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஓகே. 5 to 10%, 5 to 10x அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூஜ் ரிட்டர்ன். 1xனாவே மாதம் 10%. ஓகே. நான் அதுதான் சொன்னேன், வைரூரியத்தோட விலை மதிக்க முடியாது. ஓகே. இப்போ இது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் 2028 வரைக்கும் வெயிட் பண்ணாங்கிறது கிடையாது. 2026, 2027 2 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, சைட் வேவ்ஸில் போகும் மார்க்கெட்டு. சைட் வேவ்ஸில் இப்போ எப்படி 5x 10x சொல்கிறாங்க, 5 மடங்கு 10 மடங்கு, 1 லட்சம் போட்டால் 5 லட்சம் 10 லட்சம் சொல்கிறாங்க இல்லையா எக்ஸ்பர்ட்ஸு ப்ரெடிக்ஷனு. அது வந்து 2x 3x. ஓகே. இயர்லி கமிட்மெண்ட். 1xனாவே 10% பர் மந்த். ஓகே. 2026 2027 2x 3x. திரும்பி வந்து மார்க்கெட் ஆல்வின் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5x to 10x 2028. ஸோ இது கரெக்டான டைமு. ஸோ டெக்னாலஜி ரீதியாக ட்ராவல் பண்ணி யாருமே ஃபெயிலியர் ஆனால் சரி தெரியல. ஸோ டெக்னாலஜி ரீதியாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. இப்போ இந்த கம்யூனிட்டியை நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேடிங்கில் நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, டெக்னிக்கல்ஸ் இருக்குது, கிராஃப் இருக்குது, கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், பாட் யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். 21 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போலியன் பேண்டு, RSI, ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, இது எல்லாமே நியூஸஸ் இருக்குது. எலான் மஸ்கோ எப்போ ட்வீட் போடுறாங்க, ட்வீட் போட்டால் ஏறும், ட்ரம்ப் என்ன அறிக்கை விடுறாரு, இறங்கும். இந்த மாதிரி வந்து தக்காளியாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், வாங்கி விற்கிறது தான் ட்ரேடிங்கு. ஓகே. பட் எங்கே வாங்கணும், என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், எப்போ வெளியில் வரணுங்கிறது இம்பார்ட்டன்ட். மாவிக்கிற நேரத்தில் வந்து உப்பு விற்க போனேன், உப்பு விற்கிற நேரத்தில் காத்தடி காலம் மாவு விற்க போவேன், மழை பெய்யுற காலம் உப்பு விற்க போகிறேங்கிற மாதிரி நம்ம பிட்காயின் சீசன் முடிஞ்சு நம்ம பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆல்ட் காயினில் பேட்டர்ன் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ போய் நம்ம எத்திரியமில் ஸோ அந்த பேட்டர்ன்லாம் அனலைஸ் பண்ணணும், என்ன பேட்டர்னில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து நம்ம மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தான் வந்து நம்ம லாக் ஆகும். ஸோ இதே குழப்பாக இருக்காங்க அவங்க 24/7 டெக்னிக்கல் டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த கம்யூனிட்டியை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ட்ரேட் வித் ஜீரோ நாலேஜ் தான், எந்த ஒரு லாஸுமே இல்லை. நாளைக்கு இந்த கம்யூனிட்டி இல்லைனாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ அப்படின்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பேக்கில் இருக்குது, நீங்கள் ஏடிஎம் வச்சு வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி தான். ஸோ பேக் சைட் கிடையாது. ஸோ வந்து 200% லாஸுக்கு வேலை இல்லை. ப்ரெடிக்ஷனும் வந்து மார்க்கெட்டும் நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ வந்து இந்த கம்யூனிட்டி வந்து நம்ம பண்ணால் வந்து நம்ம ஓன் ட்ரேடிங்கில் வந்து இதுதான். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. DCA பண்ணணும், டாலர் கேஸ்ட் ஆவரேஜ் பண்ணணும், ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி நிறையா வேலை இருக்குது. ஓகே. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மள்ட்ட கார் இருக்குது, நம்ம ஆக்டிங் டிரைவர் காருக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆக்டிங் டிரைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அழகாக ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு வரோம். நம்ம ஸ்பாட்டில் இறக்கி விட்டு ஆக்டிங் டிரைவர் வந்து அவருக்குரிய கூலியை வாங்கிக்கிறார். அந்த மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். ராயல்டி மாதிரி எதாவது பண்ணணும், வேலை பண்ணணும், அதான் கிடையாது. டிவி உங்கள்கிட்ட இருக்குது, ரிமோட் அவங்கள்ட்ட இருக்குது, ஜஸ்ட் அவங்க மாற்றுறாங்க. டிவி வந்து சேனல்ஸ் மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் தான் பண்ணுங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். உங்கள் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி ஆக்டிங் டிரைவர் கூலி கொடுக்குறோமோ இவங்க வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து மார்க்கெட் வந்து காற்றுள்ளபடியே தூக்கிக்கொள் மாதிரி மார்க்கெட் நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாலேஜில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. குட் லக். பாய்.